இப்போ இந்த விசுவா வசு வருடத்துடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதத்துடைய பலன்கள். அப்போ இந்த மாதத்தோட இந்த வருடமும் இந்த மாதமும் முடிஞ்சு புது வருடம் புது மாதம் பிறக்கப்படுது. அப்போ இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு இப்போ எத்தனாம் இடத்துல? 11ஆம் இடத்துல, அதாவது மேன ராசியில் லாபஸ்தானத்தில் உச்சத்தில் உட்காந்துருக்கிறாரு. இதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயமே. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மேன ராசி தான். கன்னி ராசியில் நீச்சம் அடைவார், மேன ராசியில் உச்சமடைவார். அப்போ மீன ராசியில் உச்சமடையக்கூடிய இந்த சுக்கிரன் உங்கள் ராசியாதிபதி இப்போ ஒரு 11 நாளைக்கு உச்சத்தில் தான் இருக்க போகிறார். நல்ல வாய்ப்பு, சரிங்களா? ஏன்னா உச்சம்னா அதிர்ஷ்டம், நீச்சம்னா செயல் இழந்துருவார். அப்போ எனக்கு தெரிஞ்சு 11 நாளைக்கு, அதாவது உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் போய் மேன ராசியில் உச்சத்தில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏதாவது வண்டி வாங்கலாமா, காரு வாங்கலாமா, வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாமா, தொழில் தொடங்கலாமா, இல்லை வியாபாரம் பண்ணலாமா, இல்லை இது போல் தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாருக்கிட்டையுமே கேட்க வேண்டாம். 11 தேதிக்குள்ளார நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு நல்லா போகும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி இது போலன்றத உச்சமடைகிறதெல்லாம் வருஷத்தில் ஒரு தடவை தான். மீண்டும் இது போல் சுக்கிரன் உச்சமடையினவன்னா ஒன்றும் நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும், சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க, முதல்ல ஆட்சி வீடு விட உச்சம் வீட்டுக்கு பவர் அதிகம். அப்போ உங்கள் ராசியாதிபதி உச்சமடைகிற காலம் பார்த்திங்கன்னா இந்த காலம்தான். அப்போ கிட்டத்தட்ட இந்த உடைய மாதத்தில் பங்குனி மாதம் 11 தேதி வரைக்கும் உச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் கொடுப்பாரு. தொழிலில் இருக்கிற தடைகள் விலகும், கருத்து வேறுபாடுகள் தீரும், கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். பொதுவாக தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி மற்றவங்க தான் உங்களை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த காலத்தில் நீங்கள் மற்றவங்கள ஓவர்டேக் பண்ணி போகலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் 11 தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. 11 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேன ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேச ராசிக்கு வந்துட்டாருன்னா உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் உட்காந்துருவார். அப்போ அந்த டைமில் வேலை செய்ய மாட்டார். அப்போ உங்களுக்கு 11 தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தேடி கொடுப்பார். 11ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 12ஆம் தேதியிலிருந்து அடுத்த 30 தேதி வரைக்கும் சுக்கிரன் போய் 12ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா நிச்சயமாக அந்த கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, மன சங்கடங்கள், அதாவது தெரிஞ்சு முதல் 7 நாளில் உங்களுக்கு புதன் சுத்தமாக வேலை செய்ய மாட்டார். அப்போ தனக்காரகன், அப்போ வீட்டில் 4 காசு மிச்சமாகுமானா முதல் 7 நாளைக்கு ₹1 கூட இருக்காது. வர்றது தெரியும், போகிறது தெரியாது. அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் இந்த புதன் தானே. அப்போ முதல் 7 நாளைக்கு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான ஒரு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக அந்த ஒரு வாரம் கைவிடுங்க. ஏன்னா கொஞ்சம் தடைகளாக தான் இருக்கும். ஆனால் 7ஆம் தேதிக்கு கரெக்டாக புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகும்போது 7ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் இயல்பு நிலைக்கு வந்துடுவார் 20 நாளைக்கு. அப்போ 7ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் அந்த 20 நாள் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். ஏன்னா அப்போ தனக்காரகனும் புத்திரக்காரகனும் உங்களுக்கு இயல்பு நிலைக்கு வரும்போது அப்போ வீட்டில் 4 காசு மிச்சமாகும், அந்த பணம் பிரச்சனை இருக்காது, பணத்தினால் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும், சரிங்களா? அப்போ அதே மாதிரி புத்திரக்காரகன், அப்போ இந்த குழந்தை வரம் எதிர்பார்க்குறவங்களுக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு, கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்கிறதுக்கு அந்த 20 நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த 27ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கட்டன்றது அந்த புதன் பகவான் கும்பத்திலிருந்து மேன ராசிக்கு போய் உக்காந்துட்டாருன்னா உங்களுக்கு அதாவதுன்றது புதன் நீச்சம் அடைஞ்சிருவார், வேலை செய்ய மாட்டார், சரிங்களா? முதல் 7 நாள் நல்லா இல்லை, கடைசி 3 நாள் நல்லா இல்லை. இந்த இடப்பட்ட நாளில் அந்த 20 நாள் நல்லா இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தால் முயற்சி பண்ணுங்கள், ஸ்டெப் எடுங்க, அந்த விஷயம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியன் இப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார்.
ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் தான் சூரியன் துல்லியமாக இருப்பார். 12 மாதம் 12 வீட்டில் இருப்பார். ஆனால் இந்த பங்குனி மாதம் மட்டும்தான் மீன ராசியில் இருப்பார். நட்புக்குடைய கிரகமாக குரு வீட்டில் இருப்பார். அப்போ குருவும் சூரியனும் நட்புக்குடைய கிரகம், நண்பர்கள். அப்போ நண்பனுடைய வீட்டில் நட்பாக உட்காரக்கூடிய வாய்ப்பு இந்த பங்குனி மாதம். மற்ற ராசிக்கெல்லாம் இது நல்லா இல்லை, ஆனால் உங்கள் ராசிக்கு நல்லா இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் இல்லையா? 11ஆம் இடம்னா லாபஸ்தானம். ஒரு விஷயங்கள் முயற்சி பண்ணி அது ஸ்டெப் எடுத்து சரியான முறையில் அதை வழிநடத்த கொண்டு போகக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் மட்டும்தான். அந்த சூரியன் உங்களுக்கு இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி சொந்த தொழில் கடை வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். பொதுவாகவே நமக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஓரளவுக்கு கை கொடுக்கும், சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த அசையா சொத்துக்கள், மண் மனை இடம் பூமி இந்த மாதிரி கிரையம் பண்ணுறது, வாங்கிட்டு கிரையம் பண்ண முடியாமல் சிரமத்தில் இருக்கிறது, அதனால் பணப்பிரச்சனை இருந்தால் கூட இதெல்லாம் சரியாகும். ஏன்னா சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சூரியன் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் யாருன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா 19 நாளைக்கு, அதாவது 10ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறன்றது 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுவார். அப்படி பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால 19 நாளைக்கு அவர் உங்களுக்கு தொழில் ரீதியாக சப்போர்ட் பண்ணுவார். அதாவது வேலையில் இருக்கிற தடைகள் சரியாகும், குழப்பங்கள் சரியாகும், இது செய்யலாமா வேண்டாமா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதில் ஏதாவதுன்றது நமக்கு ஏதாவது சிக்கல் வந்துடுமா, நிறைய குழப்பங்கள் மன அழுத்தங்கள் இருந்தாலும் இந்த 19 நாள் கொஞ்சம் சீராகவே உங்களுக்கு வச்சுக்குவார். சரிங்களா? 19ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் மீன ராசிக்கு போயிடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ உங்கள் கைக்கு 4 காசு வரும். கொடுத்த காசு வராத காசு வரலாம், புது நட்புகள் கிடைக்கலாம், புது உறவுகள் உங்களை தேடி வரலாம். சிறு குச்சி பல்லு உதவு குத்துன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல குடும்ப குருவாக இருக்கிறவர் ஒரு 3 மாதமாக வக்கரத்தில் இருந்ததுனால குடும்பத்தில் நிறைய சங்கடங்கள், சஞ்சலங்கள், மன வருத்தம், பண கஷ்டம், குழப்பம், அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு கீரியும் பாம்பு மாதிரி குடும்பத்தில் இருந்திருப்பீங்க. கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ குரு பகவான் இயல்பு நிலைக்கே திரும்பிட்டார். ஏன்னா அதாவது 2025 டிசம்பர் 7ஆம் தேதி குரு வக்கரத்துக்கு போயிருந்தார். அப்போ மார்ச் 11ஆம் தேதி, அதாவது மாசி 27ஆம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அதனால் மாசி மாதத்தோடு உங்கள் கஷ்டம் முடிஞ்சு போச்சு. இந்த பங்குனி மாதம் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். அதனால் நீங்கள் எடுத்த முயற்சியை கைவிட வேண்டாம். அது அந்த பிராத்தம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா, அந்த விஷயம் செய்யலாமா, செஞ்சால் சக்ஸஸ் ஆகுமா, இல்லை ஏதோ மீண்டும் குழப்பத்தில் போய் உட்காந்துருமா, அந்த கவலையெல்லாம் வேண்டாம். உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். சரிங்களா? அது போக உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியை 3ஆம் இடமாக பார்த்துட்ருக்கிறாரு. சனி பார்க்கும் இடத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். சரிங்களா? ஏன்னா மீன ராசியிலிருந்து சனி பகவான் 3ஆம் இடமாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. சனி பார்வை 3, 7, 10 3 வீடு எப்பயுமே சனி பகவான் ஃபேவராக செய்வார். அப்போ சனி உங்களுக்கு 3ஆம் இடமா இன்றைக்கி இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லை, இது ஒரு நல்ல வாய்ப்பு. சரிங்களா? ஒன்றும் இல்லை, முயற்சி மட்டும் நீங்கள் கைவிடாமல் அதாவது ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் போடுற விதை பின்னாடி உங்களுக்கு நல்ல பலன்களாக கொடுக்கும். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கலாம், ஆனால் இந்த கஷ்டங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு சரியாயிடும், நல்லாயிருக்கும். இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி.